எங்களை மீறி மாதா கோயிலை இடிக்க முடியாது. இடிக்க வந்த அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்து வழிமறிச்ச பொதுமக்களால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மாதா கோயில சூழ்ந்து மக்கள் நின்னாலும் ஜேசிபி இயந்திரம் மூலமா மாதா கோயில் இடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து அதிகாரிகள் எடுத்த இந்த நடவடிக்கையால பொதுமக்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் பருகம்பட்டு பகுதியில கடலூர் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி வாய்க்கால் பகுதியை ஒட்டியே மாதா கோயில் ஒண்ணு இருக்கு. இந்த மாதா கோயில் நீர்நிலைய ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்டப்பட்டதா சொல்லி சிலர் இது தொடர்பா உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையில நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செஞ்சு மாதா கோயில் கட்டப்பட்டதால அதை அகற்றணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்திருக்கு. இந்த உத்தரவின் பேர்ல 20 நாட்களுக்கு முன்னாடியே போலீசார் வருவாய்த்துறையினர் இங்க வந்து பொதுமக்கள் கிட்ட இது தொடர்பா அறிவுறுத்தினதா கூறப்படுது. இதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இப்போ திடீர்னு அதிகாரிகள் அங்க வந்து மாதா கோயிலை இடிக்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. இப்படி அதிகாரிகள் மாதா கோயிலை இடிக்க வந்ததை தொடர்ந்து ஆத்திரமடைஞ்ச பொதுமக்கள் மாதா கோயிலை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இப்படி போராட்டத்துல ஈடுபட்டிருந்துமே போலீசார் குவிக்கப்பட்டு அவங்கள அப்புறப்படுத்தி மாதா கோயில் இடிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பதட்டமான சூழல் நிலவியிருந்திருக்கு. ராகவன் வாய்க்கால் அப்படின்ற இந்த வாய்க்கால் கரையில தான் இந்த மாதா கோயில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதா கூறப்படுது. ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அதிகாரிகள் அகற்ற வந்த நிலையில பொதுமக்கள் ஒன்று கூடி அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்த நிலையில தான் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருந்திருக்கு. போராட்டத்துல ஈடுபட்டு அத்துமீறல் செஞ்ச சிலரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அப்போ பெண்ணொருத்தங்க திடீர்னு மயங்கி விழுந்ததால பெரும் பரபரப்பு சூழலும் நிலவிருந்திருக்கு. இந்த நிலையில தான் இதன் காரணமா கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. மாதா கோயில்